اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய ஐவேளை தொழுகைகளில் ஒருவேளை தொழுகையான மக்ரிபுடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுதுவிட்டு அல்லாஹ்வுடைய இல்லத்தில் நாம் எல்லோரும் ஒன்றுக்குள் நிற்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு நாளை மறுமையில் அதற்கு நிரப்பமான கூலியை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு 15 நிமிடம் அல்லாஹ்விற்காக ஒதுக்கிவிடுங்கள். இஸ்லாமிய மார்க்கம் எதை நமக்கு சொல்கின்றதோ அதை கேட்பதற்காகவும், அல்லாஹ்வுடைய தூதரும் எதை நமக்கு போதித்தார்களோ அதன் அடிப்படையில் நடப்பதற்காகவும் இந்த 15 நிமிடங்களை செலவு செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ். இனி தொடராக இந்த சிறப்பு பயான் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டே இருக்கும். இஸ்லாமிய மார்க்கம் கூறக்கூடிய உரிமைகளும் கடமைகளும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் ஒரு செய்தியை இப்படி சொன்னார்கள்: ஒவ்வொன்றுக்கும் சில உரிமைகள் இருக்கிறது, அந்த உரிமைகளை நீங்கள் சரியாக கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியை ஹதீஸ்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் யார் யாருக்கு உரிமைகளை வழங்க வேண்டும், அதை எப்படி வழங்க வேண்டும் என்பதை எல்லாம் தெரிந்து ஆக வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் தெல்ல தெளிவாக சொல்லித் தருகிறது. முதலாவதாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்றால், உரிமை என்றால் என்ன? ஒரு மனிதன் அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அவன் பழகக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கென்று ஒரு சுயமரியாதை இருக்கும், அந்த பொருளுக்கென்று ஒரு மதிப்பு இருக்கும். அதை அறிந்து அதன் அடிப்படையில் அந்த பொருளுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பையும் அந்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய சுயமரியாதையும் சரியாக வழங்குதல் என்பதுதான் ஒரு மனிதனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய உரிமை. இதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகின்றது. அடுத்த கட்டமாக உரிமை என்றால் என்னவென்று தெரிந்து கொண்டோம். அந்த உரிமையை யார் யாருக்கு நாம் வழங்க வேண்டும், எப்படி வழங்க வேண்டும், எதன் அடிப்படையில் அந்த உரிமைகளை நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்தாக வேண்டும். யாருக்கெல்லாம் நாம் உரிமை வழங்க வேண்டும் என்றால், முதலாவதாக ஒரு மனிதன் தன்னை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு தர வேண்டிய உரிமையை சரியாக வழங்க வேண்டும். அதற்கு அடுத்த கட்டமாக அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர், நம்முடைய உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உரிமை வழங்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக பெற்றோர்கள், பிள்ளைகள், கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, சக மனிதர்களுக்கு நாம் உரிமை வழங்க வேண்டும். விலங்குகளுக்கு கூட நாம் சில உரிமைகளை வழங்க வேண்டும். அண்டை வீட்டுக்காரருக்கு. இப்படி இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் மனிதன் கடந்து வருவானோ இவையெல்லாம் நாம் கடந்து வரக்கூடிய பாதை. அண்டை வீட்டுக்காரர்களோடு பழகுகின்றோம், அவருக்கான உரிமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை நாம் ரப்பாக ஏற்றிருக்கின்றோம், என்னுடைய இறைவனுக்கு நான் தர வேண்டிய உரிமையை நான் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்காக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் என்ன உரிமையை வழங்க வேண்டும் என்பதையெல்லாம் மனிதன் தெளிவாக அறிய வேண்டும். அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்பதை தான்
இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளப் போகக்கூடிய உரிமை என்பது இறைவனுக்கு ஒரு அடியான் தரக்கூடிய உரிமை என்ன? அல்லாஹ் என்னை படைத்திருக்கின்றான். என்னை இந்த உலகத்தில் ஒரு ஜீவராசியாக அவனுடைய அருள் வளங்களை எல்லாம் கொடுத்து அல்லாஹ் என்னை படைத்திருக்கின்றான். அந்த ரப்புக்கு நான் தர வேண்டிய உரிமை என்ன என்பதை நாம் எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கின்றோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி கவனமாக கேளுங்கள். ஒரு மனிதன் இறைவனுக்கு தரக்கூடிய ஆக சிறந்த முதன்மையான உரிமை இதுவாக தான் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 2856வது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. அன் முஆதின் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். قال كنت ردف النبي صلى الله عليه وسلم, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நான் வாகனத்தில் அமர்ந்திருந்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுதையின் மீது பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பின்னால் யார் இருக்கின்றார்? முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர், யா முஆத், முஆதே, ஹல் தத்ரி ஹக்குல்லாஹி அலல் இபாதிஹி, நீங்கள் அறிவீர்களா, உங்களுக்கு என்னவென்று தெரியுமா, ஒரு அடியான் தன்னுடைய ரட்சகருக்கு தர வேண்டிய உரிமை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் முஆதிடத்தில் கேட்டார்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்விற்கு ஒரு அடியான் தரக்கூடிய உரிமை என்னவென்பதை நீங்கள் அறிவீர்களா என்று அந்த நபித்தோழரிடத்தில் கேட்டபோது, ஃபகுல்து, நான் சொன்னேன், அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருமே நன்கு அறிந்தவர்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நன்கு அறிந்தவர்கள். கால, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃப இன்ன ஹக்குல்லாஹி, நிச்சயமாக அல்லாஹ்வுக்குரிய உரிமை என்பது அலல் இபாதி, அடியார்கள் மீது இறைவனுக்கு இருக்கக்கூடிய உரிமை. ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு தரக்கூடிய உரிமை என்ன தெரியுமா? ஐ யஅபுதுஹு வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ. இரண்டே காரியம்தான். அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக படைத்திருக்கின்றானோ அந்த நோக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். ஐ யஅபுதுஹு, அவனை மட்டுமே வணங்க வேண்டும். வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு எதையும் இணையாக்க கூடாது. இறைவன் படைத்ததின் நோக்கமே அதுதான். 51வது அத்தியாயம் 56வது வசனம். திருமறை குர்ஆனோடு உங்களுடைய நேரத்தை செலவிட்டு பாருங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தின் தாற்பயத்தை, ஆழமான கருத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். வமா கலக்குத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், எல்லோரும் கேட்டு பரிச்சயமான ஒரு வசனம்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் படைக்கவில்லை, இல்லா லியஅபுதுன், அவனை வணங்க வேண்டும் என்கின்ற லட்சியத்தை கொண்டே தவிர. நம்மை படைத்ததனுடைய நோக்கமே அதுதான். இறைவனை மட்டும் வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணையாக்கக்கூடாது. அதில் நாம் சரியாக இருக்கின்றோமா? இறைவனுக்கு இந்த வணக்கத்தை செய்வதில், இறைவனுக்கு தரக்கூடிய முதன்மையான உரிமையில், இந்த கடமையில், இந்த உரிமையில் நாம் சரியாக வாழ்கின்றோமா என்பதை யோசித்து பாருங்கள். எம்முடைய ஈமானின் தரத்தை நாம் எடை போட்டு பார்க்க வேண்டும். நான் வணங்குகின்ற என்னுடைய வணக்கம் அல்லாஹ்விற்கு மட்டுமானதாகவே இருக்க வேண்டும். இறைவன் திருமறையில் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், மக்களுக்கு நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள், இன்னி உமிர்த்து, நிச்சயமாக நான் ஏவப்பட்டதெல்லாம், எனக்கு உபதேசமாக சொல்லப்பட்டதெல்லாம், அன் அஅ்புதல்லாஹ, அன் அஅ்பதல்லாஹ முஹ்லிஸன் லஹுத்தீன், மார்க்கத்தை அல்லாஹ்விற்கு கலப்பற்ற முறையில் ஒப்படைக்க வேண்டும் என்பதைதான். மார்க்கத்தை அல்லாஹ்விற்கு கலப்படம் இல்லாமல் அவனை மட்டும் வணங்க வேண்டும் என்பதைதான் அல்லாஹ் எனக்கு கடமையாக்கி இருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிக்கு மக்களுக்கு உபதேசமாக செய்தியாக சொல்கின்றான். அந்த அளவுக்கு என்றால் நாம் இறைவனை சரியாக வணங்க வேண்டும். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய நேரத்தில்
குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி நாம் தொழுகின்றோமே தொழுகை, நாம் தொழுகின்றோமே இறைவனுக்காக நம்முடைய நெற்றிகளை சஜிதாக்களில் வீழ்த்துகின்றோமே அந்த தொழுகை, வனுஸ்கி நான் ஏற்கின்ற நேர்ச்சை, நான் செய்கின்ற செயல்பாடு, வமஹ்யாய எனது வாழ்வு, ஆரம்பம் முதல் நான் தாயினுடைய கருவயிற்றில் இருந்து என்றைக்கு வெளிவந்தேனோ அன்றை முதல் இந்த உலகத்தில் என்றைக்கு நான் மரணமடைந்து பூமிக்குள்ளால் மண்ணுக்குள்ளால் புதைக்கப்படுகின்றேனோ அந்த நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய எனது வாழ்வு, வமமாத்தி எனது மரணம் அனைத்தும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்விற்கு மட்டும். அவன் யார் தெரியுமா? அகிலத்தின் ரட்சகன். அல்லாஹ் யார்? அகிலத்தாருக்கெல்லாம் அவன்தான் ரட்சகன் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை நமக்கு உபதேசமாக தருகின்றான். நீங்கள் தொழுகின்ற தொழுகையாக இருக்கட்டும், நீங்கள் நோக்கின்ற நோன்பாக இருக்கட்டும், நீங்கள் செய்கின்ற செயல்பாடுகளாக இருக்கட்டும், எல்லாம் அல்லாஹ்விற்காக மட்டுமே இருக்க வேண்டும். அவனை மட்டும்தான், அவனை ஒருமைப்படுத்தி மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும். அவனோடு நீங்கள் யாரையும் இணையாக்கக்கூடாது. இன்றைக்கு பார்க்கின்றோம், சர்வ சாதாரணமாக இணை வைப்பினுடைய சாயல் ஏதோ ஒரு புறத்தில் நம்முடைய குடும்பத்திற்குள்ளால் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளால் நுழைந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், இறைவா உன்னை மட்டும் வணங்குகின்ற அடியானாக நான் இருக்க வேண்டும், உனக்கு எதையும் இணையாக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித் தரக்கூடிய முதல் கல்வியும் அதுவாக தான் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். லுக்மான் என்கின்ற அத்தியாயத்தில் அறிஞர் லுக்மான் அவர்கள் தன்னுடைய மகனாருக்கு செய்த முதல் உபதேசம், யா புனை, எனது அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீ இணை வைக்காதே, இன்ன ஷிர்க லஹுல்முன் அதீம், நிச்சயமாக இணை வைத்தல் என்பது மாபெரும் அநீதம் என்பதை லுக்மான் அவர்கள் தன்னுடைய மகனாருக்கு உபதேசமாக வழங்கினார்கள். நாம் அல்லாஹ்வை வணங்குவது என்பதை இறைவனுக்காக மட்டும்தான் இருக்க வேண்டும். யாருக்காகவும், யாரை திருப்திப்படுத்துவதற்காகவும், யாரை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் என்னுடைய அமல் இருக்கக்கூடாது. நான் வணங்குகின்ற வணக்கம் இறைவனுக்காக மட்டும் என்கின்ற முஹ்லிஸ், உடல் தூய்மை என்பது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் உடல் தூய்மைக்காக என்றைக்கும் இதயம் கல்பு சுத்தமாக இருப்பதற்கு இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். எனவே எம்முடைய இரட்சகனுக்கு நாம் வழங்க வேண்டிய முதன்மையான உரிமை ஐயஅ்புதுஹு வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனை மட்டும் வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணையாக்க கூடாது என்பதுதான். எனவே இறைவனுக்கு தரக்கூடிய இந்த உரிமையில் சரியான பாதையில் நடைபெறக்கூடிய மக்களாக நாம் தெரிந்து கொண்ட விஷயம் நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆதரவோடு இன்ஷா அல்லாஹ் இந்த தொடர் இன்னும் வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து கொண்டே இருக்கும். யார் யாருக்கெல்லாம் உரிமை வழங்க வேண்டுமோ அவர்களுக்கு சரியான முறைப்படி உரிமை வழங்கி அல்லாஹ்விடத்தில் அன்பையும் நேசத்தையும் தரக்கூடிய மக்களாக வல்ல ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய எனக்கும் பொறுமை காத்து அமர்ந்திருந்த உங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாரி வழங்குவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.